அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக நான் 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரவாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரவாவை நல்லா கட்டி இல்லாமல் இதை மாதிரி ஒரு விஸ்கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவையும் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இதை 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரவா தண்ணியெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அந்த டைமில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா பொங்கி வரதுக்காக கொஞ்சமாக லெமன் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் லெமன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மாதிரி நீங்கள் லெமன் சால்ட் ஆட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும். உங்கள்கிட்ட லெமன் சால்ட் இல்லைன்னா சோடா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருந்த கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸ், மல்லிக்கீரை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மாவு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம எந்த டின்னில் வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக காரத்துக்காக மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். 15 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நம்மளுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. கத்தியில் ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது சூடு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வருங்க. இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு லைட்டான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது தாளிக்கிற பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகி வரட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக. லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது மேலே ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நீட்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கமகமண்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.